மாசம் வந்து எனக்கு 20 கோடி பிசினஸ் ஆகுதோ இல்லையோ 15 கோடி salary போகணும், 5 கோடி கரண்ட் பில் கட்டணும், வாடகை கொடுக்கணும் 5 கோடி, 25 தனியா எடுத்து வைக்கணும். இவங்க எல்லாம் தூங்குவோம். என் கையில இருந்தெல்லாம் காலி ஆயிடுச்சு. பட் எங்க தாத்தா சொன்னது கனவுக்கு வந்தது, மகனே ஒரு நாள் நீ விவசாயத்துக்கு தான் வருவேன்னாரு. யோசிச்சு நம்ம அப்பா 33 லட்சம் தானே கொடுத்தாரு, செம்ம நம்ம சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கு. எங்க சிஓக்கு குரூப் கால் ஜூம் கால்ல போட்டு, சார் நம்ம salary போட வேண்டாம், எந்த நிறுவனமும் போடல, நம்ம என்ன பண்ணலாம்னாரு. இல்ல நீங்க salary போட்டே ஆகணும், கொடுத்துருங்க. சார் கையில பணமே இல்லைன்னு. இல்ல நான் பேங்க்ல பேசிட்டு இருக்கேன், சின்ன வயசுல நம்ம அப்பாட்டு அம்மா கிட்ட சொன்னல வெத்து கையின்னு, கையில் தானே சார் போட போறோம், கையெழுத்து போட்டு லோனை வாங்கிடுவோம்னு லோனை வாங்கி அந்த ஒரு 3 மாசம் என்னுடைய எம்ப்ளாய்க்கு எல்லாம் கரெக்டா போக வர மாதிரி பண்ண இருந்து உணவு இதெல்லாம் அரிசியெல்லாம் வீணாகக்கூடாது எல்லாரும் கொடுத்துட்டோம். எம்டியா நிற்கிறோம். எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு நைட்டில் உட்காந்து யோசிக்கும் போது நம்ம கடைக்கு கஸ்டமரு நம்மளை தேடி வர முடியல. ஆனால் எம்ப்ளாயி பூரா வேலை கேட்டுட்ருக்காங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 55,000 லிட்டர் பால் வரும், வெஜிடபிள்ஸு வந்துடும். நாங்கள் அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் செலவு பண்ண முடியல. அப்புறம் நைட்டில் வந்து அடுத்த நாள் சிஓட்ட இன்றைக்கி ஜூம் கால் மீட்டிங்கு, முக்கியமான மேனேஜர், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எங்கே இருக்கோ அவங்களெல்லாம் லைனில் எடுங்க, 11 மணிக்கு மீட்டிங்கு. அந்த ஹோல் நைட்டு தூங்காமல் டிசைன் பண்ணேன். அப்புறம் தம்பி நம்ம ஏன் வந்து கஸ்டமரை வர வைக்கணும், நீங்கள் எல்லாம் போய் கஸ்டமரை தேடுங்க, எல்லாருக்கும் இவ்வளோ பெர்சன்டேஜ், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த செக்ரட்டரி இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துரு, வந்து தோத்துருங்க, நீங்கள் கையில் இருந்து லூஸ் பண்ணுங்கன்னு. இப்போ காய்கறி வாங்குறதுக்கு வெளியே போக முடியல, பால் வாங்க முடியல, இட்லி மாவு வாங்க முடியல, எதுவுமே வாங்க முடியல, ஸ்நாக்ஸ் வீட்டில் உட்காந்து திங்க முடியல. போய் கொடுக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு பிரான்ச்லேயும் நடக்கிற சேல்ஸை விட பல மடங்கு ஆகிடுச்சு. எங்கள் சிஓ எப்படி சார் யோசிச்சிங்கன்னு. இல்லை அதை கொஞ்சம் மண்டபத்தில் வாடகைக்கு வாங்கினோம் சார். இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம நல்லா உட்காந்து என்ன பண்ணோம், பி காம், ஃபோக்கஸ். அந்த 2 வார்த்தை என் டேபிளில் எழுதி வச்சுருப்பேன். அமைதியாக, உறுதியாக நம்ம எதை யோசித்தாலும் கண்டிப்பாக வரையிடலாம். அது மாதிரி தான் கோவிலில் நாங்கள் ஜெயித்தோம். எனவே உங்களோடு கலந்து கொண்டது வந்து எனக்கு நேரம் கம்மியாக கொடுத்தனால, நீங்கள் எல்லாம் என்னை விட திறமைசாலிகள், ரொம்ப புத்திசாலிங்க. நீங்களும் பெரிய இலக்கு வரணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தரும் பிஸ்னஸ்னால் ஒரு டெஃபினேஷன் சொல்லலாம். ஆக்சுவலாக அவர் சொல்லாமல் சொன்ன ஒரு டெஃபினேஷன் என்னென்னா, பிஸ்னஸ்னால் ப்ராப்ளம் சால்விங். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அதனோட பிஸ்னஸ் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லாமல் சொன்ன டெஃபினேஷனில் அது ரொம்ப ஒன்று. கோவிட் நேரத்தில் எல்லோரும் சமாளிச்சுட்டு இருக்க ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் ஒரு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ்க்கான ஒரு இதாக ரெடி பண்ணோம், அதுதான் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் சொல்லிட்டார். அதில் மிக முக்கியமான இன்னொரு பாயிண்ட் ஒன்று இருந்தது. பொதுவாக ஒரு பிஸ்னஸ்க்கு நம்ம இந்தியாவில் மட்டும் வெவ்வேறு பேர்கள் உண்டு. ஒரு டெக்ஸ்டைல்னா டெய்லர், ஒரு ஸ்வீட்னா லாலா கடை, இதுனா பொட்டி கடை, அதுவா செல்ஃபோன் கடை அப்படின்னு. பட் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக பண்ணால் பிராண்டு.